ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்கப் லுக் தான் வந்து பார்க்க போகிறோம். தட் இஸ் ஓணம் மேக்கப் லுக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்க மாதிரி பேக்ரவுண்ட்லாம் வந்துட்டு செட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா வந்துட்டு கமெண்டில் வந்துட்டு சொல்லுங்கள். அண்ட் இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த மேக்கப் லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்றதையும் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அண்ட் இது யாருனாலுமே ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேக்கப் லுக் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அவுட்ஃபிட் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் நம்ம இதை கட்டுறதுக்குள்ளே நம்ம போட்ட மேக்கப்லாம் போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு என்னோடய அவுட்ஃபிட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபேஸ் மேக்கப் போட்டால் முடிஞ்சிச்சு லுக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா லுக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல் நம்ம ஸ்கின் கேர் வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ் வாஷ் ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா Keyயோட 72 ஹார்ஸ் ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர். ஸோ மேக்கப் போடும்போது ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ தட் நான் இன்றைக்கி இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன். அண்ட் நீங்கள் வந்துட்டு ஓணம் அன்னைக்கு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா மார்னிங். ஸோ அப்போயே வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்துட்டு போடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டே ஃபுல்லாக நமக்கு ஒரு சன் ப்ரொடெக்ஷன் வந்துட்டு இருக்கும். வெளியே எங்காவது நம்ம போகும்போது கோயிலுக்கு அந்த மாதிரிலாம் போகும்போது நமக்கு சன் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக வந்துட்டு தேவைப்படும். ஸோ அதனால் சன்ஸ்க்ரீன் மஸ்ட் போட்டுக்கோங்க. அண்ட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸோட சன்ஸ்க்ரீன். அண்ட் இன்றைக்கி ஏன்னா கொஞ்சமாக அமௌண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வீடியோ எடுக்கிற இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் ஆகிடுச்சு, 6 o'clock சம்திங். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சன்ஸ்க்ரீன் அவ்வளோ தேவைப்படாது. ஸோ தட் நான் இது யூஸ் பண்ணி காட்டும், ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் ஜஸ்ட் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்கப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கன்சீலர் வந்துட்டு யூஸ் பண்ணி கன்சீல் வந்து பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எல்ஏகளுடைய ப்ரோ கன்சீலர். ஸோ இது இம்பார்ட்டண்டான ஒரு மேக்கப் ப்ராடக்ட்னே சொல்லலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஏரியாஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு கன்சீல் பண்ணிக்க முடியும். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அண்டர் ஐஸ்க்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் லிப்ஸுக்கு சுற்றி யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நோஸோட கார்னர்ஸ் அண்ட் ஐப்ரோக்கு மேலே இருக்க அந்த டார்க்கான ஏரியாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் இந்த மாதிரி சீக்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்கப் பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்லா எல்லாமே ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிம்பிள் மார்க் இருக்குது இல்லை டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே கவர் பண்ணி மேக்கப் போடணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபவுண்டேஷன் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளூ ஹெவனில் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட ஷேட் வந்துட்டு எனக்கு தெரியல, ஐ திங்க் ஸோ பேஜ் ஆர் சம்திங். அண்ட் இதோட லிங்க் எல்லாமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் வந்துட்டு என்னது அந்த எல்லாமே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸும் நீங்கள் வந்துட்டு ஷாப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தேன் ஈவனாக நான் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதையுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் மேக்கப் பிளெண்டர் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு பிளெண்ட் பண்ணி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டோட்டல் கவரேஜ் வந்துட்டு கிடச்சிருக்கும். ஸோ இவ்வளோ தான் நான் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கவரேஜ் வந்து கொடுக்காது. ஜஸ்ட் சிம்பிள் மேக்கப்புக்கு இது ரொம்பவே சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் தான். அண்ட் ஓரளவு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஐக்கு தான் வந்துட்டு போக போகிறோம். லைக் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஐப்ரோ வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஐப்ரோ வந்துட்டு இன்றைக்கி நான் கன்சீலும் வந்து பண்ண போகிறேன். அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐப்ரோ ஜெல் யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாக வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் 2 ஐப்ரோஸ்க்குமே வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அண்ட் நம்ம ஃபஸ்ட்டே யூஸ் பண்ண இந்த ஒரு கன்சீலர் இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணி நான் என்னோடய ஐப்ரோஸையும் வந்துட்டு கன்சீல் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஒரு கன்சீலரோட யூஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. அண்ட் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைம்ஸ் வந்துட்டு இதை நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் இது நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி வந்து பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டும் கூட மேக்கப்புக்கு. அண்ட் இதை நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அதோட பார்டரில் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஷேப்பாக வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணும் போது உங்களோட ஐப்ரோஸ் வந்துட்டு ஷேப்பாக வந்துட்டு தெரியும். இதை நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஐப்ரோ ட்ரிம் பண்ணாத டைம்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஐப்ரோ எடுத்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் வந்துட்டு தரும். ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு கன்சீலர் வந்துட்டு ஐப்ரோக்கு வந்துட்டு நம்ம பண்ணிக்கிறோம். அண்ட் இப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரியும். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் 2 ஐப்ரோஸும் நல்லா ஷேப்பாக வந்துட்டு தெரியுது இல்லையா, ஸோ இதுக்காக தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேம் பிளெண்டர் வச்சுட்டு நல்லா ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணணும். இது கேர்ஃபுல்லாக வந்துட்டு பண்ணணும். பிகாஸ்
ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐப்ரோ ஜெல் வேறு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக நம்ம பிளெண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ஒன்றா சேர்த்து அதோட பிளாக்கோட மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ரௌன் மாதிரி ஆகிடும். ஸோ தட் கேர்ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் கை கூட யூஸ் பண்ணலாம் இதுலலாம் வரல அப்படின்னா. ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பிளெண்டர்லேயே கரெக்டாக வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இல்லைனா நானுமே வந்து பார்த்தீங்கன்னா கையில் தான் வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிப்பேன். அண்ட் ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்பேக்ட் போட்டு நம்ம வந்துட்டு எல்லாமே செட் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஹெவனோடைய காம்பேக்ட் பவுடர் அண்ட் ஷேடு வந்துட்டு எனக்கு தெரியல. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா SPF எல்லாமே இருக்குது. ஸோ அதை நீங்கள் பகல் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதை யூஸ் பண்ணி ஃபுல்லாமே செட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபுல்லாக க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதெல்லாமே செட் பண்ணுறதுக்கு இந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம ஐ மேக்கப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த ஒரு ப்ரோ கன்சீலர் இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் எடுத்துக்கிறேன். ஸோ அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐ ஷேடோ அப்ளை பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அந்த ஏரியாவில் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஐ ஷேடோ போட்டிங்க அப்படின்னா அதோட பிக்மெண்டேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ஐ ஷேடோ. ஸோ நீங்கள் வெளியே போகிறப்போ உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஐ ஷேடோ அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு பேலட் வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். லைக் எல்லா கலர் ஐ ஷேடோ இருக்கும். அண்ட் எல்லா கலர் ஷிம்மர் ஷேடு இருக்கும். அண்டு ப்ளஷ், ப்ரான்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பேலட். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு பேஸ்க்கு வந்துட்டு பிங்க் கலர் வந்துட்டு எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ரௌன் கலர் ஷேடு இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்துட்டு என்னோடய ஐயோட கார்னர்ஸ்க்கு மட்டும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் கோல்டு ஷிம்மர் ஷேட் இருக்கு இல்லையா? அதை யூஸ் பண்ணி கிளிட்டர் ஷேடு வந்துட்டு கொடுத்துக்கிறேன். அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஐ லுக் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் சிம்பிளாக. அண்ட் இப்போ வந்து நான் வந்துட்டு காஜல் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் கீழேயும் வந்து காஜல் தான் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ ஐலைனர் அப்ளை பண்ணுவோம் பார்த்திங்களா? அங்கேயும் வந்துட்டு நான் காஜல் தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஒரு ஓணம் லுக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா காஜல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த காஜல் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஐலைனராகவும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐலைனர் அப்ளை பண்ணுற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுருக்கமாக வந்துட்டு வரும் இல்லையா? அப்ளை பண்ணும்போது அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு நம்ம அப்ளை பண்ணோன்னா லைனாக அந்த கோடு மட்டும் அழகாக வந்துட்டு வரும். ஸோ இதை நான் வந்துட்டு உள்ளே போய் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். என்னால் கேமரா பார்த்து அப்ளை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நான் வந்துட்டு லிப் பாம் போட்டிருக்கணும், பட் மறந்துட்டேன். அதனால் இப்போ லிப் பாம் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5-in-1 லிப்ஸ்டிக் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு இந்த ஒரு பிங்க் ஷேட் நல்லாயிருக்கும். அண்ட் எனக்குமே வந்துட்டு பிடிக்கும் அது. ஸோ அதை வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் லிப்ஸை வந்துட்டு டிஃபைன் பண்ணி நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக லிப் லைனரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிப்போட லைன்ஸில் வந்துட்டு நான் வந்துட்டு பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் பார்ட் ஆஃப் தி மேக்கப் தட் இஸ் ஹைலைட்டிங் தான். ஸோ இந்த ஹைலைட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட் கலர் ஹைலைட்டிங் ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோஸோட கார்னர்ஸ் அண்ட் லிப்ஸுக்கு மேலே இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் போடும்போது அங்கே மட்டும் நல்லா ஷிம்மராக அண்ட் ஹைலைட்டிங்காக வந்துட்டு தெரியும். அண்ட் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணுமோ அங்கெங்கெல்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு பிடிச்ச இடத்துல மட்டும் நான் வந்து பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஐயோட கார்னர்ஸ்லையும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அங்கேயும் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்துட்டு ப்ளஷ் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ளஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் ஷேடு வந்துட்டு எடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே எல்லாமே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஒரு ப்ரௌன் ஷேடு வந்து எடுத்து நான் வந்துட்டு கான்டோர் மாதிரி இங்கேயும் அண்டு நோஸ் அந்த சைடும் அண்டு ஃபேஸோட இங்கே இருக்குது இல்லையா கார்னர்ஸ், ஸோ அங்கேயும் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் வந்துட்டு நல்லா ஷேப்டாக நல்லாவே தெரியும். அண்ட் ஃபைனலி ஃபேஸ் மேக்கப் இஸ் ஓவர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ஸ்டைல் தான் வந்து பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2x ஸ்பீடில் கூட வந்துட்டு பாருங்கள், ஆனால் ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் போயிடலாம். அதை வந்துட்டு நான் தனியாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ டக்குன்னு போயிட்டு நம்ம ஹேர் ஸ்டைல் வந்துட்டு ஒரு ட்ரான்சிஷனில் பார்த்துடலாம். அண்ட் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் ஸ்டைல் வந்துட்டு பண்ணியிருக்கேன். அண்ட் இதை நான் ஷார்ட்ஸில் வந்துட்டு தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பூ வந்துட்டு வச்சுக்கலாம். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா பொட்டு தான். ஸோ எனக்கு தான் பெருசாக வைக்க பிடிக்காது, இருந்தாலும் நான் வச்சு பார்த்தேன். பட் எப்பவும் போல் அதை எடுத்துகிட்டு எனக்கு பிடிச்ச இந்த குட்டியான ஸ்டோன் போட்டு வந்துட்டு வச்சுக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சந்தனம். அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஒரு லுக்குக்கு. நீங்கள் இந்த மை டார்க்காக போட்டு அண்ட் ஆல்சோ இந்த சந்தனம் வச்சாலே வந்துட்டு போதும். அந்த ஒரு ஓணம் லுக் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ் தான். அண்ட் இந்த ஒரு செட் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அண்ட் அதோட லிங்க்கும் கிடச்சதுன்னா நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கொடுக்குறேன். அண்ட் இந்த ஒரு ஜுவல் செட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நைட் டைம் ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு.
அண்ட் இதுவுமே வந்துட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் வந்துட்டு போட்டுட்டு இந்த ஒரு லுக் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு.